வணக்கம் டியர் வின்னர்ஸ். இன்னைக்கு டாபிக் கன்ஜெக்ஷன். இது கூட ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், இடியம்ஸ், வெக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம். இது எல்லாமே உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எஸ்பெஷலி பேங்க் எக்ஸாம்ல கேட்டது தான். ஓகேங்களா? ஷுவரா கேட்டது தான். அதனால நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பார்ப்போம். கன்ஜெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்க்ராலிங்ல இருக்காதீங்க தயவு செய்து. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், எக்ஸாம் ஓரியன்டா தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் ஒரு 4 டேஸ் யாரெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம் டிப் சொல்லிடுறேன். நீங்க இன்னைக்கு படிக்க உட்கார நோட்டு பென்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இன்னைக்கு படிக்க உட்காரும்போது நேத்து நீங்க என்னதெல்லாம் படிச்சீங்களோ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு படிச்சதை இன்னைக்கு ஃபுல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமோ அதை அப்ளை பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? பேசுங்க, அல்லது வந்து அதை வந்து ரீகால் பண்ணிட்டே இருங்க. அதுல வந்து எதாவது அப்ளை பண்ணி பாருங்க. அப்படின்னா அந்த சென்டென்ஸோ வேர்ட்ஸோ வெக்காபுலரியோ எதுவுமே மறக்காது. வேர்ட்ஸ் வெக்காபுலரி ஒண்ணுதான் சொல்றீங்களா? சரி, எதுவுமே மறக்காது. ஓகேங்களா? இதுதான் நம்ம எக்ஸாம் படிக்க போறப்போ அதாவே மாறிடணும். மாறிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து கிராக் பண்ணிடலாம் ஷுவரா. ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள டாபிக் போயிடலாம். கொஞ்சம் போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வாட் இஸ் கன்ஜெக்ஷன்? கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது? கனெக்டிங் வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கன்ஜெக்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? எ வேர்ட் இஸ் யூஸ்டு டு ஜாயின். ஓகேங்களா? அது வந்து வேர்டா இருக்கலாம், சென்டென்ஸா இருக்கலாம், ஃப்ரேஸா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம். ஓகேங்களா? வேர்ட்ஸ், ஃப்ரேஸ், கிளாஸ், சென்டென்ஸ் இதை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. அண்ட், ஆர், பட், இஃப், வென், பிகாஸ் இதெல்லாமே என்னதுதான்? கனெக்டர்ஸ், கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஷர்மி அண்ட் ஆஷா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். டாம் went to home because he was tired. When I saw her, she was reading a book. இது வந்து ஷர்மி அண்ட் ஆஷா அந்த ரெண்டு வேர்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. டாம் went home because he was tired. டாம் வந்து வீட்டுக்கு போயிட்டான். he was tired இந்த ரெண்டுத்தையும். ஓகேங்களா? ஏனென்றால், காரணம், ரீசனுக்காக. ஓகேங்களா? டாம் went to home because he was tired. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பிகாஸ் அப்படின்றத கனெக்ட் பண்ணியிருக்கு. when I saw her, when I saw her, she was reading a book. I saw her, she was reading a book. Meaningless. ஓகேங்களா? when I saw, நான் பார்த்த பொழுது அவ படித்து கொண்டிருந்தாள். அப்ப when தான் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஓகே, இப்ப டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன? கோஆர்டினேட்டர்ஸ், நீங்க ஸ்கூல் காலேஜ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கோஆர்டினேட்டர்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் உள்ள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியவங்க தான் யாரு? இந்த கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர். அதே மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் உள்ள சென்டென்ஸையோ, ஃப்ரேஸையோ, கிளாஸையோ கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டும் தனித்தனியா இருந்தாலும், இந்த சென்டென்ஸ் ரெண்டு இண்டிபெண்டா இருந்தாலும் என்ன தரும்? பொருள் தரும், மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும். இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது? ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை ஷார்ட்டா ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஃப் அப்படின்னா என்னது? ஃபார். அண்ட் அப்படி ஏன்னா அண்ட். ஓகேங்களா? என் அப்படின்னா நார், பி வந்து பட், ஓ ஆர், ஒய் வந்து எட். ஓகேங்களா? எஸ் வந்து என்னது? சோ. ஓகேவா? இப்ப ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னாவே ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம். ஃபார் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ரீசன் அல்லது காஸ். ஓகேங்களா? ஐ டிட் நாட் கோ டு த பார்ட்டி ஃபார் ஐ வாஸ் ஃபீலிங் சிக். ஏன் அப்படின்னா எனக்கு சிக்கா இருந்தனால அந்த பார்ட்டிக்கு போகல. இது வந்து ஃபார் வந்து எதை சொல்லுது? ரீசனை சொல்லுது. அண்ட் வந்து அடிஷன், அண்ட் அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். ஷி பாட் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா. ஓகேங்களா? பனானாஸ், ஆப்பிள், மேலும் பனானா வாங்கினா. கனெக்ட் டு ஐட்டம், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஐட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்கு? கனெக்ட் பண்ணிருக்கு. ஹீ இஸ் ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். ஸ்மார்ட்டாகவும் இருக்கா, ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் இருக்கா. கனெக்ட் டு ஈக்குவல் குவாலிட்டிஸ். ஓகேங்களா? அப்ப அண்ட்னா அடிஷன், ஃபார் அப்படின்னா ரீசன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் நார். நார் எதுக்கு சொல்லுது அப்படின்னா நெகட்டிவ் அடிஷன். ஹி இஸ் நெய்தர் ரிச் நார் ஃபேமஸ். ஃபேமஸ் ஆகல, ரிச் ஆகல. ஓகேங்களா? ரெண்டுமே என்னதுதான்? நெகட்டிவா சொல்லக்கூடியது. ஹி இஸ் நெய்தர் ரிச் நார் ஃபேமஸ். ஓகேவா? கனெக்ட் டு நெகட்டிவ்ஸ் ஐடியா. ஐ டோன்ட் லைக் காஃபி நார் டு ஐ லைக் டீ. எனக்கு காஃபி பிடிக்காது, டீ பிடிக்குமா? பிடிக்காது. ஓகேங்களா? சரி, பட் வந்து எதுக்கு அப்படின்னா கான்ட்ராஸ்டுக்கு. ரெண்டு வந்து ரெண்டு தனித்தனியா வெவ்வேறு ஐடியாவை சொல்லக்கூடியது, ஆனா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம். ஐ வாண்டட் டு கோ ஃபார் ஏ வாக், இட் ஸ்டார்டட் ரைனிங். ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆனா பட் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிடும். எப்படி? ஐ வாண்டட் டு கோ ஃபார் ஏ வாக், நான் வாக் போகணும்னு நினைச்சேன், பட் ஆனால் இட் ஸ்டார்டட் ரைனிங், மழை பெய்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? சரி. ஷீ இஸ் யங் பட் வெரி வைஸ் அப்படின்னா என்ன? அவன் எங்க இருக்கா?
வெரி வைஸ். இந்த ரெண்டுமே என்னது, தனித்தனி ஐடியாவை சொல்லக்கூடிய அந்த பட் வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. ரெண்டுமே கான்ட்ராஸ்ட், ரெண்டுமே தனித்தனியானது, தனித்தனி ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ண. ஷீ இஸ் யங், இளமையா இருக்கா. வெரி வைஸ், புத்திசாலியா இருக்கா. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எது, பட். ஆனாலும் ஷீ இஸ் யங் பட் வெரி வைஸ். ஓகேங்களா, யங்கா இருந்தாலும் வைஸா இருக்கா. ரெண்டுமே தனித்தனியானது, கான்ட்ராஸ்ட் ஆனது. ஆனா ரெண்டுத்தையும் எது இணைக்குது, ஒரு வேர்டு. ஓகேங்களா, அந்த வேர்டு தான் இதுக்கப்ப கான்ட்ராஸ்ட் வந்து இணைக்கக்கூடியது எது, பட். நெகட்டிவ் சொல்லக்கூடியது எது, நார், நெய்தர், நார். ஓகேங்களா, ஓகே. ஆர் சாய்ஸ் சொல்லக்கூடியது தான் என்னது, ஆர். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி, உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா. ஓகேங்களா, ரெண்டுத்துல எது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகேங்களா, present a choice between two option. We can go to the beach or stay home. பீச்சுக்கு போகலாம் இல்ல வீட்டுல இருக்கலாம். ஓகேங்களா, நீங்க இதை பார்க்கலாம் இல்ல ஸ்கிப் பண்ணலாம். நெக்ஸ்ட் yet. yetம் எதுதான், கான்ட்ராஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ். he is tired yet he keeps working. டயர்டா இருக்கான், இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓகேங்களா, டயர்டா இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், படுத்து உறங்கிடும், ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஷோ த கான்ட்ராஸ்ட் ஆர் சம்திங் சர்ப்ரைஸ். இட் வாஸ் ரைனிங், மழை பெய்துட்டு இருக்கு. yet they went for a walk. மழை பெய்துட்டு இருந்தாலும் வாக் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சோ வந்து எதுக்கு, ரிசல்ட் ஆர் கான்சிக்வன்ஸ். it was late so I went home. ரொம்ப லேட் ஆயிட்டா, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். ரிசல்ட். ஓகேங்களா, ஷோ த ரிசல்ட். she studied hard so she passed the exam. அவன் நல்லா படிச்சான், அதனால எக்ஸாம் பாஸ் பண்ணான். சோ அதனால. ஓகேங்களா, நீங்களும் நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு குமுலேட்டிவ், ஒரு டேப்லர் காலம் மாதிரி பாத்துடலாம். ஓகேங்களா, இந்த ஃபேன் பாய்ஸ் இருக்கு இல்லையா, அது எஃப்னா ஃபார், show reason, cause, like, because. ஓகேங்களா, ஏன்னா and, add one idea to another. n அப்படின்னா nor, show negative addition. b னா என்னது, but, show contrast, opposite idea. o னா or, show choice, alternative. yet அப்படின்னா show contrast or surprise. s னா என்னதுதான், so தான், show a result or consequence. next subordinating conjunction. Subordinating conjunction is a word that connects a dependent class. ஓகேங்களா, to a independent class. Dependent class வந்து independent class ஓட கனெக்ட் பண்ணக்கூடிய வேலை யாருக்கு, the subordinating conjunction. ஓகேங்களா, the dependent class cannot stand alone as a complete sense. அது தனியா நின்னா என்ன பண்ணாது, பொருள் தராது. Subordinating conjunction, so the relationship between the டிபெண்டன்ட் கிளாஸ், அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸோட கனெக்ட் பண்ணி அது ரெண்டுத்துக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லும். அவ்வளவுதாங்க. இந்த மெயின் கிளாஸ் சச்சஸ் என்னவா இருக்கும், காஸ், எஃபெக்ட், டைம், கண்டிஷன், கான்ட்ராஸ்ட் அண்ட் பர்பஸ். ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஸ்டேட் அட் ஹோம். ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங். மழை பெய்துட்டு இருந்து, அதனால நான் வீட்டுல இருந்தேன். இதுல வந்து இண்டிபெண்டன்ட் எது, ஐ ஸ்டேட் அட் ஹோம் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ ஸ்டேட் அட் ஹோம் இண்டிபெண்டன்ட். இது டிபெண்டன்ட் கிளாஸ் எது, இட் வாஸ் ரைனிங். ஐ ஸ்டேட் அட் ஹோம் இட் வாஸ் ரைனிங் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து என்ன இருக்கு, சார்ந்து இருக்கு. அதை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் பிகாஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்தோ, ஈவன் தோ இது எல்லாமே முதல்ல வந்துடும். ஓகேங்களா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் வந்து இதுல எது, ஆல்தோ இட் வாஸ் ரைனிங், மழை பெய்து இருந்தாலும், ஐ வென்ட் ஃபார் எ வாக். இதுல வந்து இண்டிபெண்டன்ட் எது, டிபெண்டன்ட் எது, டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து ஆல்தோ இட் வாஸ் ரைனிங் தான் டிபெண்டன்ட். ஐ வென்ட் ஃபார் எ வாக் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். புரியுதுங்களா, ஆல்தோ இட் வாஸ் ரைனிங்ன்றது டிபெண்டன்ட். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஐ வென்ட் ஃபார் எ வாக் அந்த சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி, மழை பெய்துட்டு இருந்தாலும் நான் வாக் போனேன்றது. புரியுதுங்களா, ஓகே தானே. சரி, இதோட டைப் எல்லாம் பார்த்துரும். அது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்தோம். டைப் என்ன, டைம், காஸ், ரீசன், கண்டிஷன், கான்ட்ராஸ்ட், பர்பஸ், பிளேஸ். இது டைமுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when, while, before, after, since, until. இதெல்லாம் டைமுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, show the time relationship. காஸ், ரீசன் வந்து எதுக்கு, பிகாஸ், சின்ஸ், as. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கண்டிஷன் எதுக்கெல்லாம், if, unless, provided, that shows condition. ஓகேங்களா, கான்ட்ராஸ்ட் எது, ஆல்தோ இப்படி இருந்தாலும், ஆல்தோ இட் வாஸ் ரைனிங் பார்த்தோம்ல, கான்ட்ராஸ்ட், மழை பெய்தாலும் வாக் போனேன்றது, ஆல்தோ, தோ, ஈவன் தோ. ஷோ த கான்ட்ராஸ்ட், ஆப்போசிட் ஐடியா. பர்பஸ் வந்து எதுக்கு, so that, in order that. So the purpose or goal. Place வந்து wherever, show the location. அடுத்தது நெக்ஸ்ட் டைம்.
ஓகேங்களா? டைமுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? when, while, before, after, since, until. ஓகேங்களா? சரி, இது when வந்து பார்த்துருவோம். I was reading a book when the phone rang. நான் புக்கு படிச்சிட்டு இருந்தேன், அப்போ ஃபோன் அடிச்சு. அப்பொழுது அப்படின்றப்போ when வரும். ஓகேவா? she was cooking while he was watching TV. அவன் குக் பண்ணிட்டு இருந்தான், அதே டைம்ல அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான். he was cooking, he was watching TV. ரெண்டுமே என்னதுதான்? மெயின் தான். அதை கனெக்ட் பண்ணக்கூடியது while. finish your homework before you go out. உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிரு. finish your homework before you go out. நீ போறதுக்கு முன்ன என்ன பண்ணோம்? ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும். பிஃபோர் யூ கோ அவுட் அப்படின்றது இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் என்னது? ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். மீதி உள்ளத்துக்கலாம் we went for a walk after the rain stopped. நாங்க வந்து வாக் போனதுக்கு அப்புறம் மழை நின்னுது. we went for a walk அப்படின்றது இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் எது? the rain stoppedன்றது டிபெண்டன்ட். afterன்றது கன்ஜெக்ஷன். I have know her. எனக்கு அவளை தெரியும். since எப்ப இருந்தே? சின்னதுல இருந்தே, நாங்க குழந்தையா இருக்கும் பொழுது இருந்தே தெரியும்னு சொல்றோம்ல. since we were children. we were children அப்படின்றது independent class. ஓகேங்களா? I have know her அப்படின்றது independent. stay here until I come back. காத்துரு, நான் வர வரைக்கும். I come back அப்படின்றது independent. stay hereன்றது dependent. untilன்றது conjunction. புரியுதுங்களா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் cause, reason. because, since, as. because I stay home. I stayed home. நான் வந்து வீட்டுல இருந்தேன். ஏனென்றால் மழை பெய்தது. ரீசன். ஓகே, நான் ஏன் வீட்டுல இருந்தேன்? மழை பெய்தனால வீட்டுல இருந்தேன். காரணம் சொல்றோம்ல. it was raining. ஓகேங்களா? since it is your birthday I bought you a gift. உன்னோட பர்த்டேனால நான் gift வாங்க. அப்படி உன்னோட பர்த்டேக்காக நான் gift வாங்கன்னு சொல்லலாம். since it is your birthday I bought you a gift. I bought you gift அப்படின்றது என்னது? bought you a gift அப்படின்றது என்னது? இண்டிபெண்டா டிபெண்டா? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இட் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்றது டிபெண்டன்ட் கிளாஸ். as the train was late we took a taxi. ட்ரெயின் லேட் ஆனால நாங்க டாக்ஸி எடுத்தோம். we took a taxi அப்படின்றது தான் என்னது? இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? டிபெண்டன்ட், the train was late. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன். if unless provided that. if I will help you if you ask. நீ கேட்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? யூ ஆஸ்க், நீ கேட்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன். கேட்டால். அப்ப இதுல மெயின் கிளாஸ் எது? சபார்டினேட் கிளாஸ் எது? ஐ வில் ஹெல்ப் யூன்றது மெயின், யூ ஆஸ்க்ன்றது வந்து சபார்டினேட். அதை கனெக்ட் பண்ணக்கூடியது இஃப். நெக்ஸ்ட் வந்து அன்லெஸ். யூ won't pass the exam unless you study. நீ படிக்கலைன்னா பாஸ் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். அதோட இஃபோட ஆப்போசிட். ஓகேங்களா? ப்ரொவைடட் தட் யூ கேன் borrow my car. நான் கார் தருவேன். ப்ரொவைடட் தட் நீ என்ன பண்ணணும்? காரை கேர்ஃபுல்லா ஓட்டணும். கான்ட்ராஸ்ட். although, though, even though. ஓகேங்களா? இருந்தாலும், இருப்பினும். ஓகேங்களா? although it was raining we went work. அதாவது கான்ட்ராஸ்ட். மழை பெய்துட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? although it was raining we went work. ஓகேங்களா? though he went to work though he was sick. அவன் சுகமா இல்ல, அவனுக்கு சுகம் இல்ல, சுகம் இல்லாம இருந்தாலும் வேலைக்கு போனான். ஓகேங்களா? he went to workன்றது மெயின். he was sick அப்படின்றது subordinate. thoughன்றது conjunction. even though she was tired he finished the project. ரொம்ப டயர்டா இருந்தாலும், இருப்பினும், இது எல்லாமே என்னதுதான்? although, though, even though. ஓகேங்களா? although, though, even though எல்லாமே என்னதான்? ஒரே மீனிங்க தான் தரும். even though she was tired she finished the project. புரியுதுங்களா? சரி, purpose. so that, in order that. so that I spoke slowly so that everyone could understand. நான் ஸ்லோவா பேசுறேன், அதனால எல்லாத்துக்கும் புரியுது. ஓகேங்களா? in order that he left early. in order that அதனால என்ன ரீசன்னால? in order he left early in order that he could catch the train. அவன் சீக்கிரமா போனதுனால ட்ரெயினை பிடிச்சிட்டான். இப்ப so இதுல வந்து எது மெயின், எது சபார்டினேட்? I spoke slowly. ஓகேங்களா? so that everyone would understand. கொஸ்டின் வருதா? அப்ப எது மெயின் கிளாஸ்? I spoke slowlyன்றது தான் மெயின் கிளாஸ். so thatன்றது கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? in order that he left early. சீக்கிரம் போயிட்டான். he could catch the train அப்படின்றது என்னது? சபார்டினேட். he left earlyன்றது மெயின் கிளாஸ். இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது in order that. place, where. பிளேஸுக்கு வந்து என்னது? place, wherever. ஓகேங்களா? this is the place where we meet. இந்த பிளேஸ்ல தான் நம்ம மீட் பண்ணோம். this is the place அப்படின்றது மெயின் கிளாஸ். meet அப்படின்றது சபார்டினேட். where வந்து கன்ஜெக்ஷன். whenever I will follow you whenever you go.
ஓகேங்களா? நீ எங்க போனாலும் நான் வருவேன், ஐ வில் ஃபாலோ யூ அப்படின்றது மெயின். whenever அப்படின்றது சபார்டினேட் கன்ஜெக்ஷன். யூ கோ அப்படின்றது என்னது? டிபெண்டா இண்டிபெண்டா? டிபெண்டா. Next, correlative conjunction. Definition என்ன அப்படின்னா, correlative conjunction are pair of words that work together to connect words. ஒரே அது ஒன்னு இருந்தாதான், not only இருந்தானா பட் ஆல்சோ கண்டிப்பா இருக்கணும். எய்தர் இருந்தானா நார் இருக்கணும், எய்தர் இருந்தானா ஆர் இருக்கும். இது பேஸா தான் வரும், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? திங்க் ஆஃப் them as a team. One alone does not work, they always compare. இது எப்பவுமே தனியா வராது, பேஸா தான் வரும். எது? இந்த correlative conjunctions. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? both and. she is both intelligent and hard working. இவன் இன்டெலிஜென்டாவும் இருக்கா, ஹார்ட் ஒர்க்கிங்காவும் இருக்கா. ஓகேங்களா? she is both intelligent and ரெண்டுமாவும் இருக்கா, இன்டெலிஜென்டாவும் இருக்கா, ஹார்ட் ஒர்க்கிங். she is both intelligent and hard working. அப்ப both வந்தா and வரணும். ஓகேங்களா? பாருங்க, connect two qualities as the same subject. இந்த ரெண்டு குவாலிட்டி, இந்த both and எப்போ வரணும்? ஒரு சப்ஜெக்டுக்கு ரெண்டு குவாலிட்டியை கனெக்ட் பண்ணும்போது போத்தும் அண்டும் வரணும். புரியுதுங்களா? ஓகே. எய்தர் ஆர், இது இல்லைன்னா அது. யூ கேன் ஹாவ் எய்தர் டீ ஆர் காஃபி. உனக்கு டீயா காஃபி வேணுமா? ஷோ தட் ரெண்டு சாய்ஸ் சொல்லும் போது எய்தர் ஆர், ரெண்டு சாய்ஸ்ல ஏதாவது ஒண்ணு. ஓகேங்களா? நெய்தர் நார்னா நெகட்டிவ், ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் நெய்தர் லேசி நார் கேர்லெஸ். அப்போ கேர்லெஸ்ஸாவும் இல்லை, என்ன இல்ல, கேர்லெஸ்ஸாவும் இல்லை, லேசியாவும் இல்லை. ஓகேங்களா? ஷோஸ் த நெகட்டிவ் டுகெதர். Not only but also. She is not only beautiful but also talented. Beautiful மட்டும் இல்ல, அவ டேலண்டாவும் இருக்கிறா. Both emphasize two qualities. இது வந்து both and வந்து எதை சொல்லுது? ஒரு சப்ஜெக்டுக்கு ரெண்டு டேலண்ட் இருக்கும் போது both and யூஸ் பண்ணணும். whether or, I don't know whether to stay or leave. நான் எனக்கு தெரியல இங்க இருக்கணுமா போகணுமான்னு. ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரெண்டுல ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு whether or. as வந்து என்னது? he is tall as his brother. he is tall as his brother. இது வந்து எதுக்கு? கம்பேரிசனுக்கு. ஓகேங்களா? கம்பேரிசனுக்கு இது வந்து எந்த டிகிரியில வரும்? பாசிட்டிவ் டிகிரியில வரும். so that it was such a heavy rain that. it was such a, sorry, so thatல such that. it was such a heavy rain that street flooded. ரொம்ப மழையா இருந்தனால ஸ்ட்ரீட் வந்து ஃப்ளட்டா இருக்கு. such that. ஓகேங்களா? such that வந்து என்ன ஒரு பேரா தான் வரணும், தனித்தனியா வரக்கூடாது. it was such a heavy rain. it was such a heavy rain. ரொம்ப மழையா இருக்கு. that அதனால் the street வந்து flood ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதா? show the cause and effect. கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது, எப்போ எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஈச் பார்ட் ஆஃப் த பேர் மஸ்ட் கனெக்ட் சிமிலர் திங். ஒரே மாதிரியான கேரக்டரை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஷீ லைக்ஸ் போத் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். அவளுக்கு என்ன பிடிக்கும்? ஆப்பிளும் பிடிக்கும், ஆரஞ்சஸும் பிடிக்கும். போத் அவளுக்கு, யாருக்கு? ஒரு சப்ஜெக்டுக்கு ரெண்டு விருப்பம், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. அவளுக்கு ரெண்டுமே பிடிக்குது. புரியுதுங்களா? ஆனா என்ன சொல்லக்கூடாது? she likes both apples but orangesன்னு வரக்கூடாது. அடுத்து எம்பசைஸ் பண்ணக்கூடியது. எம்பசைஸ்னா அதுவும் ஒரே கேரக்டருக்குள்ளதுதான். இப்படியும் இல்லை அப்படியும் இருக்கிறான்னு அர்த்தம். some pairs like not only but also either or, ரெண்டு சாய்ஸஸ் சொல்லக்கூடியது. highlights or stress the relationship. ஓகேங்களா? both and. he is both smart and funny. smart and funny அப்படின்றது ரெண்டு கேரக்டர். ஓகேங்களா? ரெண்டு குவாலிட்டிஸ். அது யாருக்கு இருக்கு? ஒரு சப்ஜெக்டுக்கு இருக்கு. ரெண்டு கேரக்டர் ஒரு சப்ஜெக்டுக்கு. அப்ப he is both, ரெண்டுமே இருக்கு அவனுக்கு. he is both smart and funny. புரியுதுங்களா? we can either go to the park or stay home. ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஓகேங்களா? we can either go to the park or. either or. neither நார்னா ரெண்டுமே நெகட்டிவ்ல. ஓகேங்களா? he is neither late nor careless. ரெண்டுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். he didn't come because he was busy but because he was not interested. he didn't come because he was busy. அவன் வரல ஏன்னா பிஸியா இருந்தான். but because he was not interested. but because he was not interested. அவன் வந்து வரல, பிஸியா இருந்தான், வரல. ஆனாலும் அவன் வந்து என்னவா இருந்தான்? அவனுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப இதுல ஏதாவது எரர் இருக்கா? he didn't come because he was busy but because he was not interested. ஓகேங்களா? புரியுதா? அப்ப பட் பிகாஸ் வந்து கரெக்ட் தான், இதுல எதுவுமே எரர் இல்லை. நெக்ஸ்ட், she must be tired. அவன் வந்து டயர்டா இருக்கா. for she has been working since morning. has been working since morning. இதுல எரர் இருக்கா? இல்லை.
வித்தவுட் பிரேக் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எதுலையுமே எரர் இல்லை, அப்ப நோ எரர். தோ ஹி ஸ்டடிட் வெல், அவன் நல்லா படிச்சான். பட் ஆனாலும் வருமா? ஹி குடின்ட் ஸ்கோர் ஹை மார்க், நல்லா படிச்சா ஆனாலும் மார்க் எடுக்கல அப்படின்னு வருமா? வரக்கூடாது. ஏற்கனவே தோ இருந்தாலும் சொல்லியாச்சு, திருப்ப ஆனாலும் அப்படின்னு வர வேண்டாம். தோ ஹி ஸ்டடிட் வெல் he couldn't score high mark, he was disappointed. அப்ப இந்த இடத்துல எது தப்பு? பி தப்பு, பட் வரக்கூடாது. unless you don't study, unlessன்றதே நெகட்டிவ் சென்ஸ் தான். அப்போ unless you study தான் வரணுமே தவிர unless you don't study வரக்கூடாது. don't வந்து தப்பு. hard, you will not clear the exam. புரியுதுங்களா? he stayed at home as because he was not feeling well, we visited him. he stayed at home தப்பு இல்ல. as because ரெண்டுமே என்னதுதான்? கன்ஜெக்ஷன். ஒரு கன்ஜெக்ஷன் போகுது. என்னது? he stayed at home as he was not feeling well வரக்கூடாது. because he was feeling well, ஏன்னா இது ரீசனை சொல்லுது, as வரக்கூடாது. அப்ப எதுல மிஸ்டேக் இருக்கு? எது எரரு? as because. ஓகேங்களா? புரியுதா? சரி, ஓகே. ஒரு 5 எரர் ஸ்பாட்டிங் தான். நம்ம வந்து இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸசைஸ் வைஸாவே நம்ம ப்ராக்டிஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிபோசிஷன். அக்வாண்ட் வித், அறிமுகப்படுத்துதல். அக்வாண்ட் வந்தா வித், அக்யூட்டன்ஸ் வந்தாலும் வித் தான் வரும். ஓகேங்களா? ஃபெமிலியாரிட்டி வித் சம்திங். அக்வான்ஸ்னா அக்வான்ஸ் இன், மௌனமாக ஒப்புக்கொள்ளுதல். வித்தவுட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே எந்த எதிர்ப்பும் இல்லாம ஒத்துக்கொள்ளுதல். ஆக்ட் அப்பான்னா செயல்படுதல், ஆக்ட் அப்பான் தான் வரணும். டு டேக் ஆக்ஷன் அக்கார்டிங் டு சம்திங்னு அர்த்தம். அடாப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அடாப்ட் ஆயிட்டான்னு சொன்னா அடாப்ட் டு. ஓகேங்களா? அடாப்ட் ஆர் அடாப்ட் டு அட்ஜஸ்ட் டு த கண்டிஷன். அடிக்டட் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடிக்டட் டு. அடாப்ட் அப்படின்னா என்னது? அடாப்டின், அடாப்டட், ஓகேங்களா? திறமையானது. அடிக்வேட் அப்படின்னா என்னது? போதுமானதுன்னு அர்த்தம். அட்ஹியர் அப்படின்னா, அட்ஹியர்னா ஒட்டுறது, ஸ்டிக். அட்ஹியர் டு, பின்பற்றுதல். அஃபபிள், லவபிள் சொல்றோம், அஃபபிள், அஃபெக்ஷனேட்னு சொல்றோம், அஃபபிள் டு, அன்பானவர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அஃபெக்ஷன் ஃபார், பாசத்திற்காகன்னு சொல்றோம், அஃபெக்ஷன் ஃபார். ஓகேங்களா? எ ஃபீலிங் ஆஃப் ஃபாண்ட்னஸ், அததான் அஃபெக்ஷன், பாசத்திற்காக. அப்ப காகன்னு வந்தாவே ஃபார். அஃபெக்ஷன் டுனா அன்பானவர், அஃபெக்ஷனேட்டட் டு. ஓகேங்களா? ஷோயிங் ஃபாண்ட்னஸ் ஆர் கேரிங் ஃபார். நெக்ஸ்ட் வந்து அஃபிலியேட்டட். அஃபிலியேட்டட்னா என்னது? இணைக்கப்பட்ட. அஃபிலியேட்டட் டுனா இணைக்கப்பட்ட. அஃபிலியேட்டட் வித் அப்படின்னா தொடர்புடைய. ஓகேங்களா? அஃபிலியேட்டட் டுனா இணைக்கப்பட்ட, வித்னா தொடர்புடைய. ஓகேங்களா? அஃபிஷியலி அட்டாச்ட் ஆர் கனெக்டட் டு அன் ஆர்கனைசேஷன். affiliated with na closely associated with a particular group or organization. அதோட தொடர்புடையது அப்படின்னா affiliated with, இணைக்கப்பட்ட அப்படின்னா affiliated to. ஓகேங்களா? afflicted with அப்படின்னா பாதிக்கப்பட்ட. afflicted with அப்படின்னா என்னது? பாதிக்கப்பட்ட. suffering from something unpleasant அர்த்தம். afraid of அப்படின்னா I am afraid of அப்படின்னு சொல்றோம்னா பயப்படுதல். feeling fear about something. agree on, ஒத்துக்கிறது. agree, அதாவது ஏதாவது ஒண்ணுத்தோட ஒத்துக்கிறோம் இல்லையா? அதுதான் agree on, ஒப்புதல் அடைதல். agree to னா ஒப்புதல் அளித்தல். agree on னா ஒப்புதல் அடைதல். agree to னா ஒப்புதல் அளித்தல். ஓகேங்களா? to give, to come to common understanding about something, ஒப்புதல் அடைதல். agree on. agree to னா ஒப்புதல் அளித்தல். ஓகேங்களா? குழப்பம் இல்லையா? agree on அடைதல், agree to னா அளித்தல். agree with something னா agree with someone அப்படின்னா யாரோடதான் ஒத்து போறதுன்னு agree with someone. agree on, agree on னா என்னது? ஒரு விஷயத்தில் ஒப்புதல். agree on. ஓகேங்களா? திருப்ப வந்திருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஹிந்து வெக்காபுலரி பார்த்துருவோம். affect. verb, affectன்றது verb, பாதிக்கிறது. ஓகேங்களா? to influence, to make difference. opposite என்ன? unaffect, insulate. example, the weather can greatly affect our mood. next வந்து agglomeration, clumpன்னு அர்த்தம். ஓகேங்களா? a group or mass of things clustered together. opposite என்ன? separation, division. example, the city is an agglomeration of different culture and tradition. next வந்து agrarian. agrarianனா என்னது? agriculture, agrarian, farming. ஓகேங்களா? இது வந்து adjective. meaning என்ன? related to farming or agriculture. agrarian. ஓகேங்களா? agrarian, agrarian. ஓகேவா? ஆப்போசிட் என்ன? industry, urban. அக்ரிகல்ச்சருக்கு ஆப்போசிட் என்ன? அதெல்லாம் அழிச்சிட்டு தான் நம்ம வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம்ல. industry, urban, industrial or urban. ஓகேங்களா? India still has a largely agrarian economy. ஓகேங்களா? economy.
நெக்ஸ்ட் ஆல்கஹாலிசம். இது வந்து நவுன். ஓகேங்களா? ஆல்கஹாலிசம்ன்றது நவுன். மீனிங் என்ன? அடிக்ஷன் டு ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஆப்போசிட் என்ன அப்படின்னா சாப்ரட்ரி. சாப்ரட்ரி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆல்கஹாலிசம் கேன் டிஸ்ட்ராய் த ஃபேமிலி அண்ட் கேரியர். நெக்ஸ்ட் வந்து அலிபி. அலிபி அப்படின்னா என்னது? அலிகேஷன், சந்தேகப்படுறது. ஓகேங்களா? இத கிளைம், எவிடன்ஸ் தட் ஒன் வாஸ் எல்ஸ்வேர் when the crime took place. ஆப்போசிட் என்னது? கன்ஃபெஷன். கன்ஃபெஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், the suspected had a strong alibi during the time of the robbery. ஏதாவது தப்பு செய்த இடத்துல நம்ம வந்து அங்க நின்னா அவங்க மேல அலிகேஷன் வரும்ல, சந்தேகம் வரும்ல, அதுதான். நெக்ஸ்ட் அலினேஷன். அலினேஷன்ன்றது நவுன். மீனிங் என்ன அப்படின்னா the state of feeling isolated. ஓகேங்களா? தனியா இருக்கிறது. ஓகேங்களா? ஆப்போசிட் என்ன? belonging. The modern technology sometimes causes the feeling of alienation. Next, allegation. Allegation சந்தேகப்படுறது. Claim that someone has done something wrong. ஓகேங்களா? ஆப்போசிட் denial. Denial. ஓகேங்களா? exoneration. Example, the politician denied all allegation made against him. Next வந்து ambit. Ambit அப்படின்னா என்ன? the range, scope or extent of something. Admit, limit இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆப்போசிட் limitation, restriction. The new law falls within the ambit of environmental protection. Next வந்து ambush. ambushனா noun verb ரெண்டுத்துக்குமே வரும். surprise, ambush. ஓகேங்களா? a surprise attack from the hidden position. direct attack. ambush அப்படின்னா என்னது? hidden position. opposite வந்து direct attack or open fight. The soldier were caught in an ambush near the border. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. நெக்ஸ்ட் idioms and phrases பாத்துருவோம். a pearl of wisdom அப்படின்னா என்ன? முத்து. ஓகேங்களா? pearl of wisdom. a very wise or valuable piece of advice. His advice about saving money was a pearl of wisdom. a firefish அப்படின்னா என்ன? a strange or unusual person. வித்தியாசமான ஆளு. a stranger. ஓகேங்களா? unusual person. everyone thought he was a firefish because of his odd habits. a sea change அப்படின்னா என்னது? பெரிய. a significant. a significant. பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது பார்க்கக்கூடிய, பார்த்தாவே தெரியக்கூடிய வித்தியாசம் சொல்லலாம். அததான் என்னன்னு சொல்றோம்? sea change. proper transformation. பெரிய வித்தியாசம், பெரிய சேஞ்ச். பார்த்தோன்னே சொல்லலாம். இப்ப ரொம்ப பார்த்தோன்னே வித்தியாசம் தெரியுதே மேல, அதுதான் sea change. play fast and loose அப்படின்னா to behave irresponsibly or recklessly. play fast and loose அப்படின்னா என்ன? ஒரு பொறுப்பே இல்லாம வேலை பார்க்கறது. ஓகேங்களா? politician should not play fast loose with the law. ஓகேவா? be in the pink. be in the pink. to be in very good health. be in the pink அப்படின்னா நம்ம blood எப்படி இருக்கு? ரெட்டா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னு அர்த்தம். after the vacation she was in the pink again. ஓகேங்களா? வெக்கேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டா? நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா be in the pink ஆயிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் be in the red அப்படின்னா என்ன? danger அப்படிதானே? to be in debt or losing money, கடன் ஆயிட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். the company has been in the red for the last 3 years. be in the running அப்படின்னா என்ன? to have a chance of winning. be in the runningனா நமக்கு சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? she is still in the running for the manager position. அவளுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த இதுக்காக ஓடிட்டு இருக்கானது. early bird அப்படின்னா என்ன? a person who wakes up or arrives early. சீக்கிரம் வராங்களா என்னன்னு சொல்லலாம்? early bird. ஓகேங்களா? the early bird catches the worm. eat like a bird. குறிச்சிட்டு இருக்கோம். to be very little. சின்ன கொஞ்சம் கொஞ்சமா குறிக்காத அப்படின்றதுக்காக eat like a bird சொல்லலாம். ஓகேங்களா? he is so thin because he eats like a bird. குறிச்சிட்டே இருப்பான், அதனால ஒல்லியா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். lock horn அப்படின்னா என்ன? to argue or fight with someone. lock horn அப்படின்னா யாரு கூடயா சண்டை போட்டுட்டு இருக்குது. the two leader locked horns over the policy issue. Okay, not policy, policy issue. Next, one word substitution. A very vigilant and cautious circumspect. அப்படின்னா நம்ம சுத்தி நடக்கிறத எச்சரிக்கையா பார்த்துட்டு இருக்கவங்க தான் circumspect. ஓகேங்களா? the detective remained circumspect while investigating the crime. Next one, a leader of the people who can swear his follower by his oratory. oratoryனா பேச்சிலேயே அவங்களோட எல்லாத்தையும் அவங்களோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் கவர்ந்து வச்சிருப்பாங்களே, அவங்கள வந்து டெமகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. the demagogue gained the power by stirring public emotion. அவங்க பேச்சிலேயே எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. a place where bees are kept. அதாவது தேனி வளர்க்கக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்லலாம்? apiary. the farmer maintained an apiary in his backyard.
ஒன் ஹூ டிலைட் இன் ஸ்பீக்கிங் அபவுட் ஒன் செல்ஃப். அவனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஈகோயிஸ்ட். ஓகேங்களா? he is such an egoist that he talk only about his achievement. One who devote his service or wealth for a love of mankind, எல்லாத்துக்கும் மக்களுக்காக செய்யக்கூடியவங்க என்னன்னு சொல்றாங்க, philanthropist. The philanthropist denoted millions to build school and hospitals. Next, one who has special skill in judging art, music, taste, etc. எல்லாம் அறிவாளின்னு சொல்லுவாங்க, connoisseurs. ஓகேங்களா? He is an connoisseur of fine wine and can distinguish the best vintage. அறிவாளி, எல்லாத்தையும் அவங்க வந்து பகுத்து தெரியக்கூடியவங்கன்னு அர்த்தம். Agreed by everyone, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாருமே ஒன்னா ஒரு மனதா, unanimous. The decision to award her prize was unanimous. Holding an exclusive right to manufacture, use or sell an invention, patent, அதாவது உரிமை. சரிங்களா? உரிமம். ஓகேங்களா? the company patented its new technology to prevent copying. Of the sun அப்படின்னா என்னது? solar. The solar energy is becoming more popular as the renewable energy. The sound made by the elephant trumpet. ஓகேங்களா? The elephant trumpet loudly as entered the forest. அவ்வளவுதாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வரைக்கும் முடிஞ்சது. ஓகேங்களா? இது வரைக்கும் பிடிச்சிருக்குதுங்களா? இது வரைக்கும் பாக்குறீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா? எல்லாம் உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.